அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல், நீ எந்த நிலைமையில வந்திருக்கிறன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எவ்வளவு உடஞ்சி போயிருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷன் எல்லாருமே முகத்தை பார்ப்பான், தெய்வம் மட்டும்தான் இருதயத்தை பார்ப்பா. ஏதோ ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கல, இது நடக்காதா, இது கைக்கூடி வராதா, என் குடும்பம் கட்டப்படாதா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறாதா, என் புருஷன் மாற மாட்டாரா, இந்த கடன் பிரச்சனை அடைக்கப்படாதா? இல்லை தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் லிங்கனை, ஒரு செருப்பு மூட்டை தூக்குறவனை, படிப்பறிவில்லாதவனை, ஒரு படகோட்டிய விறகு மூட்டை தூக்குறவனை, ஸ்கூல் வாசனையே இல்லாதவனை அந்த அளவுக்கு உயர்த்த அவரால் முடியும்னா உன்னையும் என்னையும் உயர்த்த அவரால் முடியும். உன் வேண்டுதலை நிறைவேற்ற அவரால் முடியும். உன் காரியத்தை கைக்குடி வர பண்ண அவரால் முடியும். அவர் நல்லவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய கர்த்தர். வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, எஜமானனே, இந்த கால வேளையில் எங்களோடு பேசுங்கப்பா, உங்களுடைய வார்த்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பியுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் மகிமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும். நாங்கள் எந்த நிலைமையில வந்திருக்கோங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக. சோர்வுகள், அசதிகள், நிர்வீசாரங்கள், பலவீனங்கள், வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு எங்களுடைய சிந்தனைகளை கெடுக்கிற எல்லா தாறுமாறின் குழப்பத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அந்த எல்லையை விட்டு வெளியேறுவதாக. ராஜா, பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில நிலைவரப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை உங்க பாதத்துல தகன பலியாக படைக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம், இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். நான் கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரியே உட்காந்துங்கிறேன். திரும்ப இன்னொரு முறை சொல்லு, இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அற்புதத்தை செய்வார், எல்லாம் மாறும், தலையை உயர்த்துவார், கனப்படுத்துவார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 80வது சங்கீதம். பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்துக்கோங்க பார்ப்போம். 80வது சங்கீதம். சங்கீதம் 80 3வது வசனம், 7வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 18, 19. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரே வசனத்தை 3 இடத்துல சொல்லி இருக்கிறார். ஆமா தானே? நீங்க பேசணும், அப்பதான் நான் சீக்கிரம் முடிப்பேன். ஆமென். பெத்தியா, சீக்கிரம் முடிப்பணும்னு என்ன சத்தம் வருது? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன், உங்களை சோதனைக்குள்ளாக மாற்ற மாட்டேன். அல்லேலூயா. நான் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறேன், சீக்கிரம் முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டுமாய் அழைக்கப்படுவார்கள். புரியல? வசனமே புரியாது, திருக்குறள் எங்கிருந்து புரிய போகுது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சரி கவனிங்க. ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன். ஆமென், அல்லேலூயா சொல்லணும். யாருன்னா தூங்குனீங்க, உங்களை எழுப்ப இன்னொரு கதை சொல்லிடுவேன். ஆமா, அதனால தூங்கக்கூடாது. கண்ணை திறந்து என்னை பார்க்கலாம். அல்லேலூயா. கண்ணை மூடிக்கின்னு என் பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. நானும் கேவலமானவன் இல்லை, என் பிரசங்கமும் கேவலமானது கிடையாது. அல்லேலூயா. கண்ணை திறந்து தான் கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சாலும் புரியலனாலும் ஆமேன்னு அல்லேலூயா சொல்லணும். புரிஞ்சே ஒன்றும் மண்ணலை, சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, சரி கவனிங்க பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த வேத வசனம் இப்படி ஒரே வசனம் தான் 3 இடத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, தேவனே, எங்களை திருப்பிக் கொள்ளும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அடுத்தது 7வது வசனம், சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். 19, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா.
ஆமா, ஒரே வசனத்தை தான் 3 இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. கவனிங்க பாப்போம். என்னை பாருங்க பாப்போம். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். முதல் டைம் என்ன பார்த்த உடனே நான் பாஸ்டர்னு தெரியாம இருந்தா என்ன செய்வீங்க? சர்ச்சில் வந்து உட்கார்ந்துங்கறேன். என்ன செய்வீங்க? யாரோ புது ஆள் உட்கார்ந்துங்கறீங்க. அடுத்தது நல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தா யாருன்னே தெரியலனாலும் பிரதர் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். நல்ல விசுவாசியா இருந்தா ஐயோ இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்ன யாருன்னே தெரியாம இருந்தாலும் நான் சர்ச்சில் உட்கார்ந்து இருந்தா நல்ல விசுவாசியா இருந்தா என்ன பார்த்த உடனே பிரதர் ஸ்தோத்திரம்னு சொல்லும். ஆமென். இப்ப பாஸ்டர் வந்து அவர் ஒரு பாஸ்டர்மா அப்படின்னா ஐயா ஸ்தோத்திரம். ஆமா தானே? ஆமா. என் பிரசங்கத்தை 4 முறை கேட்டுட்டு என் கூட நல்லா பழகிட்டு என்னை எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நடுத்தருவில் ரோட்ல எங்கேயாச்சும் பார்த்தா என்ன சொல்லுவோம்? ஐயா பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, வாங்க டீ குடிக்கலாம்னு சொல்லுவீங்க. நல்ல விசுவாசியை நான் பேசுறேன். அல்லேலூயா சொல்லு பாப்போம். புரியுது இல்ல நான் பேசுறது? முதல் டைம் பார்க்கும்போது நல்ல விசுவாசியா இருந்தா நான் யாருன்னே தெரியலனாலும் முதல் டைம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ரெண்டாவது டைம் பாஸ்டர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா ஐயா பிரைஸ்லான்னு சொல்லுவோம். மூணாவது டைம் ரோட்ல என்ன நல்லா பழகி என்ன பார்த்துட்டா பாஸ்டர் என்ன இங்க இருக்கீங்க, வாங்க டீ குடிக்கலாம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். வெரி குட். இப்பதான் ஆமென்னு வருது. அல்லேலூயா. சங்கீதக்காரனும் ஆண்டவரை பார்த்து இப்படித்தான் சொல்றான் இந்த 3 வசனத்துல. இப்ப நான் பேசும் புரியும் பாரு. முதல் சொல்றா தேவனே, சாதாரணமா சொல்றான் ஆண்டவரே எங்களை திருப்பிக் கொள்ளும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ரெண்டாவது சொல்றான் சேனைகளின் தேவனே, பாஸ்டரே ஸ்தோத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்றான் பார். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொள்ளும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்கப்படும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படும். மூணாவது சொல்றா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொள்ளும், உம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கப்படும், அப்பொழுது நாங்கள், நல்ல சத்தமா சொல்ல, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா அந்த 18வது வசனத்தை ஒரு முறை வாசிமா. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். கவனிங்க பாப்போம். இப்ப நான் என்ன பேச போறேன்னா இன்னைக்கு என் பிரசங்கத்தினுடைய தலைப்பு உயிர்ப்பித்து திருப்பிக் கொள்ளும். சத்தமா சொல்லுங்க பாப்போம். சத்தமா. நல்ல என்னது கெட்ட வார்த்தை மாதிரி பேசுறீங்க? ஆமா, என் புத்தி கேட்டாது நிறைய கேள்வி இருக்காது. ஒரு கேள்வி கேட்டு என் பிரசங்கத்துக்கு நேரம் வரேன். நாங்க இத்தனை நாய்க்கத்து கத்துறமே அப்படியே அருக்காணி மாதிரியே உட்கார்ந்துருக்க பாரு. சத்தமாமேன்னு சொல்லு. கடப்பாரி விழுங்கின மாதிரியே உட்கார்ந்துருக்கேன். ஆனா இதே ஆமே என் ஆத்மாவே கத்திரை சோத்திரை போட்டு முச்சனே மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுது. அது எப்படி உங்களால முடியுது? வல்லமை உங்ககிட்ட ஏதோ ஒரு புரியலையே நான் பேசுறது. நாங்க இத்தனை கத்துற வரைக்கும் ஒரு ஆமே நல்லையிலேயே சொல்ல மாட்டேன். ஆமே பாவக்கா சூப்ப வாயத்தர ஊத்திடுவேன்ற மாதிரியே உட்காந்துங்கிற. அல்லேலூயா. ஆனா நாங்க பிரசங்கத்தெல்லாம் முடிச்ச உடனே பேசுவோம் பாரு, காசிமேடு மீன் மார்க்கெட்டு தான். அல்லேலூயா சொல்லு பாப்போம். இவ்வளவும் கேட்டு பேசாத மாதிரி உட்காந்துங்கிற பத்தியா, உங்ககிட்ட ஒரு வல்லம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லு பாப்போம். இப்ப நான் பிரசங்கத்துக்கு நேரா வரேன். உயிர்ப்பித்து திருப்பிக் கொள்ளும். ஆமென் ஆமென். ஆமா பாருங்க, சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து இப்படியா சொல்றான், ஆண்டவரே என்னை திருப்பிக் கொள்ளும், சேனைகளின் தேவனே என்னை திருப்பிக் கொள்ளும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்னை திருப்பிக் கொள்ளும். ஏன்? அப்ப அவன் சுய பலத்தால, ஞானத்தினால, திறமையினால, அறிவினால, எக்ஸ்பீரியன்ஸ்னால, அவனுக்கு இருக்கிற அனுபவத்தினால அவனால ஆண்டவர் பட்சத்துல திரும்ப முடியல, எழும்ப முடியல. எங்கேயோ ஒரு பிரச்சனையில, எங்கேயோ ஒரு போராட்டத்துல, எங்கேயோ ஒரு எதிர்பார்க்காத ஒரு இடத்துல போய் மாட்டிட்டான். அப்பதான் சொல்றான், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுவோம். அப்ப அவனால துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆக கூடாத ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டு ஆண்டவரை நோக்கி சத்தம் போட்டு கத்துறான், என்னை திருப்பிக் கொள்ளுங்கப்பா, உங்க முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். என் பலத்துல, என் ஞானத்துல, என் அறிவில, என் திறமையில, என் பக்தியில, எனக்கு உண்டான காரியத்துல நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்த ஆண்டவரே, ஆனா என்னால எழும்ப முடியலப்பா. நீங்க தானே தேவன், நீங்க தானே சேனைகளின் கர்த்தர், நீங்க தானே ரட்சிக்கக்கூடிய நல்ல தெய்வம், நீங்க என்னை திருப்பிக் கொள்ளுங்க, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் கவனிங்க பாப்போம், நம்மள மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சாரி, நாமளும் அவங்கள மாதிரி தான். அல்லேலூயா.
ஆமா, எகிப்து தேசத்துல 70 பேரா போக ஆரம்பித்தான். 430 வருஷம் இருந்தான். ஒருத்தனும் செத்து போல. பழுகி பெருக ஆரம்பித்தான். ஸ்திரீகள் பலசாலிகளா இருந்தாங்க. புருஷர்கள் உழைக்க ஆரம்பித்தாங்க. லட்சக்கணக்காய் மாற ஆரம்பித்தார். ஆண்டவர் வைத்த இடத்துல அப்படியே இருக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னதை சம்பூர்ணமா நிறைவேற்றினார். 430 வருஷம் கழிச்சு பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சு எகிப்திலிருந்து மோசேயை கொண்டு கர்த்தர் விடுதலையாக்க ஆரம்பித்தார். எகிப்தை கொள்ளையிட்டார்களாம். அப்போ எகிப்தில் இருக்கிற எல்லா வெள்ளியும் பொண்ணும் இந்த 430 வருஷமா பாருங்க, இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பட்ட பாடுகளுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுத்து அவர்களை வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீ வாழ ஆரம்பிச்சிட்டினா எத்தனை இருளான பாதைக்குள்ளாக போனாலும், எத்தனை உபத்திரவத்திற்குள்ளாக போனாலும், எத்தனை நெருக்கத்திற்குள்ள போனாலும் அவர் விடுதலையாக்கும் பொழுது உன்னை வெறும் கையனோட கர்த்தர் அனுப்ப மாட்டார். அமிக்கி குள்ளிக்கு மடியில் சரிந்து விடும்படி கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தை கொள்ளையிட்டார்களாம். எல்லா வெள்ளியோடும் பொன்னோடும் மொத்த பேர் எகிப்து விட்டு வெளியே வர ஆரம்பித்தான். 40 ஆண்டுகள் கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் சுமந்து வந்தார். பகல் முழுவதும் மேக ஸ்தம்பம், ராம் முழுவதும் அக்கினி ஸ்தம்பம். பாருங்க, வனாந்தரத்துல மனித சஞ்சாரமற்ற இடம், மனிதன் அந்த இடத்துல வாழவே முடியாதான். அப்பேற்பட்ட வனாந்தரத்துல கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். ஒருத்தனையும் ஒரு விஷப்பூச்சி கடிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருத்தனுக்கு ஒரு நாள் சாப்பாடு குறைச்சலா இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, வானத்தினுடைய மன்னாவை கொடுக்க ஆரம்பித்தார். பாருங்க, காடையை கேட்டான். பாருங்க, கறியை கொடுக்க ஆரம்பித்தார். 3 வேளை உட்கார்ந்து தின்னுட்டு சோத்திரம் பண்றான. நம்மள மாதிரியே முறுமுறுத்தாம்பர். முறுமுறுக்காத மாதிரி என்னை பாக்குற. சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவமாரே. அல்லேலூயா. அப்படியே முறுமுறுக்கிறது. ஆமா, 2 பிள்ளையை பெத்துக்குன்னு இந்த புருஷன் கூட வாழ முடியலன்றது. உன்னையெல்லாம் என்ன செய்ய? சோத்திரம். யார்கிட்ட போய் சொல்லணும்னு தான் பேசுறேன். அல்லேலூயா சொல்லு பாப்போம். இந்த வரும்போது அதான் நானும் பாஸ்டர் எஸ்ராவும் பேசிட்டு வந்தோம். இந்த கிறிஸ்துவ பொம்பளைங்களை மாதிரி மோசமானவங்க யாரும் கிடையாது, நல்லவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள இந்த கேட்டகரியில கொண்டு வரல. அவங்க பரிசுத்தவாட்டிங்க. அல்லேலூயா. சில லூசுங்க இருக்குது. சத்தமா ஆமென் சொல்லு. ஐயோ சத்தியமா நான் உன்ன சொல்லல, அவங்கள சொல்றேன். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமா, கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசம் கழிச்சு பொண்ணை பிரிச்சு எடுக்கிற. நீ தாயா இல்ல பேயா? தொடங்கிட்ட, முடிச்சிட்டு போயிடுறேன் பார். வெளிப்பாடு வெளியே வருது பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயே, 36 வருஷம் புருஷன் கூட குடும்பம் கட்டுறேன். அந்த ஆளு மாறினா 36 வருஷம் வாழ்ற அவனே மாறல. கல்யாணம் பண்ண 6 மாசத்துல அவன் எப்படி மாறுவான் மாப்பிள்ள? ஹேய், என்ன லாஜிக்னு எனக்கும் தெரியல. பெரிய ஆளை பாடுறா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புரியுதா நான் பேசுறது? ஆமா, ஜெபம் பண்ணி பரிசுத்தவான்களை வச்சு, பைபிளை சாட்சியை வச்சு, ஆராதனை வச்சு, எல்லா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால அறிக்கை பண்ணி, ஆம்பளைங்க எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க. சோத்திர ஆண்டவரே, நான் இறங்கிட்டேன், முடிச்சிட்டு தான் போவேன். அல்லேலூயா சொல்லு பாப்போம். என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிடுறேன். ஆமே, இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதோடு பொண்ணு சேர்க்க கூடாது வீட்டுல. இதுல வேற பெருமையா சொல்றது, என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. உன்னையெல்லாம் அம்மிக்கல்ல தேங்காய் நசுக்கிற மாதிரி நசுக்கணும். மிக்சி கூட கிடையாது, அம்மிக்கல். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நசுங்கும். அம்மியை பார்க்காத மாதிரி என்னை பாக்குறப்ப. அல்லேலூயா சொல்லு பாப்போம். பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கறது கிடையாது, கத்து தர வேண்டியதை கத்துறது கிடையாது, போதிக்க வேண்டியதை போதிக்கிறது கிடையாது. சோத்திரம் ஆண்டவரே. என்ன ஆண்டவன் மாதிரி ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. உனக்கு என்ன? எவனோ போய் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து லட்ச லட்சமா செலவு பண்றான். ஆளுங்களப்பா, இனி ஒருவரும் ஒரு காலமும் செய்யாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி முடிச்சியா சொல்லினேன், ஏம்மா உங்க அப்பன் கூடவே நான் கொட்டினேன், நானே உங்க அப்பனை ஒப்பேத்திட்டேன்ல, உன்னாலையும் மாத்த முடியும். போ, எல்லாத்துக்கும் மேல உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர் அவனை ரட்சிப்பார். உன் ஜெபம் பெருசு. இத சொல்லாத, ஏன்னா நீ தாயா இருந்தா சொல்லுவேன், நீ தான் பேயாச்ச. சோத்திரம் ஆண்டவரே. ஒரு மாதிரி தான் இருக்கும், கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா 0ல தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லு பாப்பா. சொல்லக்கூடாது. ஆமே சொல்லணும். உங்க அப்பன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா, இத்தனை லட்சத்தை கடன் வாங்கி இருக்கிறா, இனி அந்த ஆள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்காரனுக்கு போக போகுது. கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறோம், சாட்சியா வாழு. பாஸ்ட் முன்னாடி நின்று இருக்கிறார், ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணிருக்கிற. உன் வாழ்க்கை நல்லதா மாறணும், எல்லாத்தையும் கர்த்தர் மாத்துவா. இத சொல்லி கொடுக்க சொன்னா இவ்வளவும் பேசிட்டு இங்க வந்து அந்நிய பாஷை பேசுற பத்தியா எப்படி தெரியுமா கோவம் வருது? அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. மாறணும் சொல்லு, மாறணும். சத்தமா சொல்லு, மாறணும்.
ஆமே. பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய விதத்துல நடத்த அவன் முதிர் வயது வரைக்கும் விடாதிருப்பான். நீ தான் நடத்த வேண்டிய விதத்திலேயே நடத்துறது இல்லையே. பாசத்தை முன்னாடி வச்சு பரிசுத்தத்தை பின்னாடி வச்ச நம்ம பிள்ளைகளை மாதிரி கேடு கட்டவன் உலகத்துல யாரும் கிடையாது. பரிசுத்தத்தை முன்னாடி வச்சு பாசத்தை பின்னாடி வச்ச உன் பிள்ளைகளை போல நட்சத்திரங்கள் யாரும் கிடையாது. கர்த்தர் ஜொலிக்கிற மாதிரி மாற்றுவான். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தத்தை முன்னாடி வை, பாசத்தை பின்னாடி வை. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். அந்த மகனும் அந்த மகளும் ஜொலிக்கிற நட்சத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். எந்த விதத்திலும் தாய்க்கும் தகப்பனுக்கு அவமானத்தை கொண்டு வரா. அது வெகுமானத்தை கொண்டு வரும், சபைக்கு மேன்மையை கொண்டு வரும், தேவ நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கும். கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. என்னவோ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மலடி மாதிரி, நீ மட்டும்தான் பெருசா பிள்ளைய பெத்தெடுத்த மாதிரி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சோத்திரம் ஆண்டவரே. சர்ச்சில் வந்தாலும் தூக்கின்னு பிஸ்கெட் பாக்கெட் ஊட்டுறது. ஏன்னா பாஸ்ட் அம்மா குப்பை பொறுக்கிப்பாரு. இந்த அம்மா எல்லாத்தையும் போட்டுட்டு போய் இவங்க எல்லாத்தையும் பெருக்கி வைப்பாங்க. ஐயோ, நான் உண்மையை பேசுறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லு பாப்போம். திங்கிற சாக்லேட் பேப்பர்லாம் பேகுக்குள்ளேயே போகணும், சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. என்னவோ தெரியல, தோணுது, சொல்லிடுறேன். ஆமேன்னு சொல்லு பாப்போம். ஆமா, நல்லா வருவேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க ஆமேன். எனக்கு தெரியும் ஆமேன் வராதுன்னு. நம்ம லேசுப்பட்ட ஆளா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால இயேசுவின் நாமத்துல தப்பா பண்ணக்கூடாது. ஆமென். நான் பேசுறது தப்பா ரைட்டா? பிரிக்க கூடாதியா. அந்த புள்ள விபச்சாரியா மாறிடுவாயா? ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்ச அவளை விபச்சாரக்காரியா மாத்துறது நீதான். அவனை விபச்சாரக்காரனா மாத்துற நீதான். இது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானது. whether you are accept it or not. தப்பு. அது கூப்பிட்டு உட்காரவே. உன் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை சொல்லு. நீ எப்படி ஜெபம் பண்ணி உன் புருஷனை மாத்தணும்னு சொல்லு. எப்படி வந்தன்னு சொல்லு. ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறாருமா. கர்த்தர் உன்னை மாத்துவாருமா. அந்த விசுவாசத்தை தூண்டி அனுப்பு, ஜெபத்தை தூண்டி அனுப்பு. அவனை இன்னைக்கு ஒண்ணு பார்க்கறேன் பாரு. என்ன என் நல்ல வாயால சொல்ல விரும்பல. அல்லேலூயா சொல்லு பாப்போம். உன்னை என்ன ராணுவத்திலே கூப்பிட்டுருக்கீங்க யுத்தம் பண்ண? ஆளப்பார். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. அந்த மாதிரி இயேசுவின் நாமத்துல பண்ணக்கூடாது. நான் பேச தப்பா ரைட்டா? 63% டைவர்ஸ் கிறிஸ்தவன் தான் நிக்கிறான். வெக்கமா இருக்கியா? அவமானமா இருக்கியா? குடிக்கார கூட வாழ்றவங்க கூட நல்லா இருக்கையா? புளிய மரத்தடியில பொங்கி திங்கிறதுல நல்லா தான் புரிஞ்சலோட வாழ்க்கையா? இந்த பைபிள் எடுத்து அந்நிய பாஷை பேசுறது தான் அக்கிரமத்தோட உச்ச கட்டத்துல இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தப்பா ரைட் ஆண்டவரே? என்ன சத்தமே காண ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல புது வருஷத்துல போற நல்ல ஞானமா புள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்துல வள, சொல்ல வேண்டியதை சொல்லி கொடு, கற்பிக்க வேண்டியது போதி. சர்ச்சுக்கு சண்டே நேரத்தில் டியூஷன் வந்து அப்பேற்பட்ட மானங்கட்ட டியூஷன் மாஸ்டர் வேணாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் தெரியாம கேட்கிறேன். 365 நாள் படிக்காத இந்த 2 மணி நேரம் படிச்சு உனக்கு புரிஞ்சிருக்குமே இப்ப அர்த்தம். அல்லேலூயா. அப்பதான் இந்த 2 மணி நேரத்துல தான் டியூஷனுக்கு போறது. இந்த 2 மணி நேரத்துல தான் கராத்தே கிளாஸ். இந்த 2 மணி நேரத்துல தான் டேலண்ட் கிளாஸ். ஆளப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் தரக்கூடியவர். அப்பேற்பட்ட தெய்வத்தை வச்சுக்கின்னு இத்து போன டியூஷன் மாஸ்டர் நம்புற? தப்பா ரைட்டா? ஆமென் சொல்லு பாப்போம். அடிச்சு புடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வைக்க வேண்டாமா சர்ச்சில்? பெரிய ஆண் அழகனை பெத்து எடுத்துட்ட. அல்லேலூயா. ஆளப்பார் நல்லா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த வாரம் முழுக்க குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லாம இருந்தமா கர்த்தரை தேடி வா. நீ தேவைக்காக அலையவே வேணாயா. பிழைப்பூட்டக்கூடிய தெய்வம் கூட இருக்கிறா. ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தர் கூட இருக்கிறா. உன் கையின் பிரயாசத்தை விருத்தி அடைய பண்ணக்கூடிய கர்த்தர் கூட இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இப்ப கவனி. எங்கேயோ நான் ட்ராக் மாறிட்டு நீ நினைக்க கூடாது. நான் இப்ப திரும்ப வந்துருவேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி தான் நம்மளும். ஆமென். எவ்வளவு வாங்கி தின்னாலும் முறுமுறுக்குறது. அதுதான் சொல்ல வந்த இப்ப. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா. காடை சரியில்லை, இது சரியில்லை. மனுஷனே வாழ முடியாதியா.
அப்பேற்பட்ட இடத்துல 40 வருஷம் கர்த்தர் நடத்தினா. ஒருத்தனுடைய செருப்பும் தேஞ்சி போல, ஒருத்தனுடைய கை கால் வீங்கி போல, ஒருத்தனுடைய ட்ரெஸ்ஸும் பழசா மாறி போல, ஒருத்தனுக்கும் ஒரு சொட்டு வேர்வை வரல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல கர்த்தரே சுமந்து வர ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வாங்கியதெல்லாம் தின்னு போட்டுட்டு முறுமுறுத்து ஆண்டவர்கிட்டயே சாபத்தை வாங்கிக்கலாம். ஆமென். நல்ல திங்கிறல்ல, நிம்மதியா படுத்து தூங்க வேண்டிய தானே. ஐயோ, நான் இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எவனா ஒருத்தன் குட்டையை குழப்பிடுவான். ஆமென். அப்படியே அவன் பின்னாடி போயிருது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த மாதிரியே வந்துதான் செத்தானே தவிர ஒருத்தனையும் ஆண்டவர் மனசார கொன்னது கிடையாது. அவனே செஞ்ச பாவத்திற்கேற்ற தண்டனையை தான் பெற்றானே தவிர கர்த்தர் ஒருவனையும் ஒருபோதும் கொல்லணும்னு நினைச்சதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, உபாகமத்துக்கு பேரு செகண்ட் லான்னு பேர். அல்லேலூயா. உபாகமத்தை நல்லா படிச்சீங்கன்னா சொன்னதையே திரும்ப 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 கர்த்தர் சொல்லியிருப்பார். நீ என் சேஷ்ட புத்திர பாகம், நீ என் சொத்து, நீ என் சுதந்திரம், நான் உன்னை கைவிட விரும்பல, உன்னை கொண்டுதான் தேசத்தை ஆசீர்வதிக்க போறேன். நீ போய் சேர்ற கானான் தேசத்துல கானானினுடைய செய்கையை பின்பற்றாத, அவனுடைய வழிபாட்டை பின்பற்றாத, அவனுடைய முறைகளை பின்பற்றாத, உனக்காக நான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன், நீ எப்படி வாழணும்னு வகுத்திருக்கிற எல்லாத்தையும் சொன்னாரு பார். நம்மள மாதிரியே மண்டைய ஆட்டினாம் பார். சரி ஆண்டவரே, போற ஆண்டவரே, நடக்கிற ஆண்டவரே, உட்கார்ற ஆண்டவரே, பண்ற ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். கட்டாத வீடு, நாட்டாத திராட்சை தோட்டம், ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய செல்வ சீமானா மாறிட்டான், கோட்டீஸ்வரனா மாறிட்டான், ஏக்கர் கணக்கா சொத்துக்கு சுதந்திரம் மாறிட்டான். டேய், சர்ச்சைக்கு வாடா, நான் தூரமா இருக்காமா சொன்னாம் பாரியா, நம்மள மாதிரியே. அல்லேலூயா. என்னவா இருக்கா? சத்தமா சொல்லுங்க. தூரமா இருக்கான். அன்னைக்கு பஸ்ல ஏறி வரும்போது 9 மணிக்கு வந்தான். இன்னைக்கு 2 வீலர் கொடுத்து காரை கொடுத்து 10:45 வரான். ஏன்னா இவன் தானே பெனடிக்ஸ் கூறு போறான். வந்து இவர் தான் ஆசீர்வாதத்தை கூறிட்டு போக போறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, தூரமா இருக்குன்றான், ஆண்டவரை ஆராதிக்கல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல. எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். எல்லாம் கவனிங்க. என்னை பாருங்க பாப்போம். என்னை தேடினால் நான் உனக்கு தென்படுவேன், என்னை விட்டு விட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன், என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணினால் நான் உன்னை கன ஈனப்படுத்திடுவேன். இதான் பைபிளுடைய ஃபுல் லாஜிக். நீ அவரை தேடினா பிழைப்ப, அவர் அண்டிக் கொண்டா கர்த்தர் உயர்த்துவா, அவரை நம்புகிறவன் செழிப்பான், அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிப்பிக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சாங்க. கடைசி ஆண்டவரை விட்டுட்டான். பணத்தை ஆண்டவரா மாத்திட்டான், பொருளை ஆண்டவரா மாத்திட்டான், தொழில ஆண்டவரா மாத்திட்டான், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், எல்லாரையும் அனுப்ப ஆரம்பித்தார். எச்சரிப்பின் சத்தம் அவர்களுக்கு ஏளனமா இருந்தது. கர்த்தரை அசட்டை பண்ண ஆரம்பித்தார்கள், கர்த்தரை உதாசீனப்படுத்த ஆரம்பித்தார்கள். அதனால பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வர ஆரம்பித்தான். சீரியா தேசத்தினுடைய ராஜா வர ஆரம்பித்தான். இஸ்ரவேல் தேசத்தை ஒருத்த அழிச்சிட்டான், யூதேயா தேசத்தை ஒருத்த அழிச்சிட்டான். சபை கிடையா, ஆராதனை கிடையா, துதிக்கக்கூடிய இடம் கிடையா, தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய இடம் கிடையா, சொந்த வீடு கிடையா, சொந்த உறவு கிடையா, அனாதைகளாக மாற்றப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் அந்நிய தேசத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறான். இப்ப பயமும் காரிருளும் திகிலும் அவனுடைய இருதயத்தை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. இப்பதான் மனசுல ஒரு ஏக்கம். சொந்த இடத்துக்கு போக மாட்டோமா, சொந்த வீடு கட்ட மாட்டோமா, சொந்த தேசத்துல இருக்க மாட்டோமா, மீண்டுமாய் உறவுகளை பார்க்க மாட்டோமா, எனக்கு ஒரு வாசல் திறக்காதா, என் வாழ்க்கை கட்டப்படாதா, எனக்கு ஒரு நல்ல நிலைமை வராதா, ஒரு ஏக்க பெருமூச்சின் சத்தம் அவருடைய இருதயத்திலிருந்து எழும்ப ஆரம்பித்தது. அல்லேலூயா. இங்கிலாந்து தேசம் கவனிங்க பார்ப்போம். ஒரு காலத்துல பைபிளை எரிச்ச தேசம். ஆனா நாள் வரும்போது பைபிளை உலகத்துக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்த தேசம், உலகத்துக்கு மிஷனரிகளை அனுப்பின தேசம். இன்னைக்கு பாருங்க, இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதமர் அதிபரா மாத்திரம், மாட்ட வச்சுட்டு அதிபரா மாத்திரம். 100 ஆண்டுகள் பழமையான தேவாலயம் விக்கிரக கோட்டையா மாறி போச்சு. கவனி, நீ என்னதான் கிறிஸ்தவ நாடா இருந்தாலும், என்னதான் ஊரினவனா இருந்தாலும், எத்தனைதான் பைபிளை எடுத்தாலும் அவரை கனம் பண்ணாதாயா கனம். சபையெல்லாம் வித்தான், விபச்சாரத்திற்கு வேசித்தனத்திற்கு கொடுக்க ஆரம்பித்தான். சபைகள் எல்லாம் ஒயின் ஷாப்பா, கிளப்பா மாறுச்சு, லைப்ரரியா மாறுச்சு, மசூதியா மாறுச்சு, இப்ப விக்கிரக கோயிலா மாற ஆரம்பித்தது. அடுத்தது என்ன நடக்குமோ தெரியா. இங்கிலாந்து தேசத்தினுடைய நிலைமை எவ்வளவு கீழ்த்தரமா போயிடுச்சு பாரு. எலிசபெத் ராணி இருக்கிற வரைக்கும்
பரிசுத்த வேதாகமம் உயர்த்தப்பட ஆரம்பித்தது. அந்த அம்மா இறந்தது. மாட்டையும் கொம்பையும் வச்சிட்டு இருக்கிறான். இங்கிலாந்து தேசத்திற்கே அந்த அவலமான நிலைமைனா இந்தியா தேசத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கவனி, சில நேரத்துல கிறிஸ்தவனுக்கு மெத்தனமான போக்கா மாற ஆரம்பிச்சு. எச்சரித்து பேசினா பாஸ்டர் எதிர்க்கிறது. இவர் சர்ச்சு இல்லையா, வேற சர்ச்சுக்கு போறேன். நான் என்ன சொல்றேன், இயேசு வர வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் போ, சத்தியமா ரட்சிக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஒரு ஒரு குரோட்டன்ஸ் செடியை கொண்டு வந்து ஒரு தொட்டியில வச்சு 10 நாள் கழிச்சு புடுங்கி இன்னொரு தொட்டியில நட்டு, 10 நாள் புடுங்கி இன்னொரு செடியில நட்டு, 10 நாள் புடுங்கி இன்னொரு தொட்டியில நட்டு, அந்த செடிக்கு பேரு புடுங்கி செடி. சத்தமா ஆமென் சொல்லப்பா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது வளரும். வேர் ஊன்றதுக்குள்ள புடுங்கிடுறோம்ல. நாட்டப்பட்ட தான பிரகாரங்களில் செழிப்பு. நாட்டப்படாம எங்க பிரகாரத்துல செழிக்க முடியும்? நாட்டப்படணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஆனா புரியாத மாதிரியே பேசுவீங்க பாரு. ஏன்னா நான் ஹிந்தியில தானே பேசுகிறேன் இப்ப. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா வருவீங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாட்டப்படணும் சொல்லு. வேரூன்றப்படணும், கட்டப்படணும். ஆமென். கொலோசியர்ல பவுல் எழுதுறா, கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாய், கிறிஸ்துவின் மேல் நிலைத்திருக்கத்தக்க விதத்துல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, வேர் ஊன்றாம கட்டப்பட்டா சுனாமி என்ன, சாதாரண காத்து வந்தாலே புடுங்கிடும். ஆனா நீ வேர் ஊன்றப்பட்டுட்டா சுனாமி ஒண்ணும் பண்ணாது, சூறாவளி ஒண்ணும் பண்ணாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. ஆண்டவரை விட்டுட்டான், ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போயிட்டான் பாருங்க. இப்ப தேசம் கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, என்ன பண்றதுனே அவனுக்கே தெரியல. இப்பதான் ஆண்டவரை பார்த்து சொல்றான், தேவனே என்னை திருப்பிக் கொள்ளும், உங்க முகத்தை என் மேல பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். சொன்னவன் புறஜாதி கிடையாது, தெய்வத்தை ஆராதிக்க கூடியவன். தீர்க்க தரிசனமா தாவீது எழுதியிருக்கிறான், என்னை திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. தப்பு நடந்துடுச்சியா, எங்கேயோ விழுந்து போயிட்டையா, எதிர்மறையான காரியமா மாறிடுச்சியா, என்னால எழும்ப முடியல, என் பலத்தினால, என் திறமையினால, என் ஞானத்தினால, என் புத்தினால, என் அறிவினால, எனக்கு உண்டான எல்லா விதமான அனுபவங்களினால நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டாண்டவரே, தோற்று போயிட்டப்பா. தேவனே என்னை திருப்பிக் கொள்ளும். இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த நெருக்க எனக்கு பிடிக்கல, இந்த நிந்தை எனக்கு பிடிக்கல, இந்த தரித்திரம் எனக்கு பிடிக்கல, இந்த கடன் பிரச்சனைங்கிற உளையான சேர் எனக்கு பிடிக்கல, இந்த பாவமான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, என்னை திருப்பிக் கொள்ளும். உங்க முகத்தை என் மேல பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். என் வாழ்க்கை கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும், என் புருஷன் கட்டப்படுவான், என் மனைவி கட்டப்படுவா, என் பிள்ளைங்க கட்டப்படும், என் கையின் பிரயாசம் கட்டப்படும். என்னை திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, கவனிங்க பாப்போம். தேவன் என்றான், சேனைகளின் தேவன் என்றான், அடுத்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்கிறான். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னாலே உங்க எல்லாத்துக்கும் தெரியும், சேபோ ஏத்துன்னு அர்த்தம். அதனுடைய எபிரேய பதம் என்ன பேரு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், வாயில வார்த்தை சொல்லுங்களேன், அப்பதான் தூங்காது இருப்பேன். என்ன அர்த்தம்? சேபோ ஏத். சேபோ ஏத் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் அர்த்தம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 42 முறை வருது, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். எத்தனை முறை சேனைகளின் கர்த்தர் கர்த்தர்னு வர ஆரம்பித்ததோ, பாழாய் போன இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டது, குடும்பம் கட்டப்பட்டது, வாழ்க்கை கட்டப்பட்டது. ஆராதனையில் எஸ்ரா பாஸ்டர் சொன்னார் பார், அலங்கம் கட்டப்பட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டது. எப்பெல்லாம் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ஏசாயா தீர்க்கதரிசி என்னைக்கு சேனைகளின் கர்த்தரை பார்த்தானோ அன்னைக்கே அவன் வாழ்க்கை கட்டப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொள்ளும். ஆமென். சேனைகளின் கர்த்தர்னா என்னன்னா, எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் காண்கிறவர். சொல்லுங்க பாப்போம். என் விழுகையும் உமக்கு தெரியும், நான் எழுந்திருக்கிறது உமக்கு தெரியும், நான் பரிசுத்தமா வாழ்றது உமக்கு தெரியும், நான் பாவத்துல விழுந்து போனது எனக்கு தெரியும், என் துக்கமும் உமக்கு தெரியும், என் சந்தோஷமும். எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லா யுத்தத்திற்கும் போதுமானவர், சகல அதிகாரமும் உடையவர், அவர்தான் சேனைகளின் கர்த்தர்.
ஆமென். அல்லேலூயா. இப்ப சங்கீதக்காரன் சொல்றான், நீங்க எல்லாவற்றையும் பார்க்கிறீங்க, எல்லாவற்றையும் ஆளுகிறீங்க, சகல அதிகாரம் உமக்கு இருக்கு, சகல யுத்தத்திற்கும் போதுமானவர். உங்களால மட்டும்தான் என்னை திருப்ப முடியும் ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் என்னை மாற்ற முடியும் ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் என்னை தூக்கி எடுக்க முடியும் ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் என் பழைய அவமானமான வாழ்க்கை ஒழித்து போட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்னை திருப்பிக் கொள்ளும். நான் எந்த நிலைமையில இருக்குன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியா. என் சந்தோஷமோ, என் துக்கமோ, என் பரிசுத்தமோ, என் ஜபமோ, என் ஆராதனையோ, என் ஜெபிக்காத வாழ்க்கையோ, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமோ அல்லது எவ்வளவு பரிசுத்தமோ எல்லாமே உமக்கு தான் ஏன் தெரியும். ஏன்னா நீர் தான் எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லா யுத்தத்திற்கும் போதுமானவர். என்னை அடிமைப்படுத்தின, என்னை அமிழ்த்த நினைத்த, என்னை வாழ விடாதபடி, முன்னேற விடாதபடி, சாதிக்க கூடாதபடி, எழும்ப கூடாதபடி முடக்கி போட்ட எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்க கிட்டதான் இருக்கு ஆண்டவரே. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொள்ளும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த 2 மாசத்துல ட்ரெஸ் எடுக்கவும் போட்டு பார்க்கவே டைம் ஆயிடும், கேக்க வெட்டி திங்கிறதுக்கே முடிஞ்சிடும், பிரியாணிக்கும் பாத்ரூமுமே சரியாயிடும். சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். ஆமா, இதெல்லாம் நீங்க செய்யாத மாதிரியே உட்காந்துக்கிறீங்க. அதான் உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனிங்க பாப்போம். இருக்கிற 2 மாசத்துல நேரம் கிடைக்கும் போது தேவ சமூகத்துல போய் உட்கார், உபவாசமா இரு, குடும்பமா உபவாசமா இரு, பிள்ளைகளை கூப்பிடு, குழந்தையானாலும் சரி, முதிர்ந்த தகப்பனானாலும் சரி, சுகர் பிபி எல்லாம் உபவாசம் இருந்தா ஒண்ணும் பண்ணாது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பிசாசு எப்படிலாம் ஒரு நூதனத்தை கொண்டு வந்துட்டான் பாரு. நம்ம ஆண்டவரோட கிட்டி சேராதபடி நமக்கே தெரியாம நாம ஏதோ ஒரு வலையில சிக்கி இருக்கிறோம். Are you with me? அல்லேலூயா. பாருங்களேன், கொண்டு வந்துட்டான். ஏதோ ஒண்ணு நம்மளை தேவனை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு, தேவ அழைப்பை விட்டு, தேவ தரிசனத்தை விட்டு நம்ம எரியாமலே பிரிச்சிட்டு இருக்கு பாரு. ஒரு காலத்துல வாழ்றதுக்காக தான் சம்பாதிச்சோம், இப்ப சம்பாதிக்கிறதுக்குனே வாழ்றான். அட பாவி, வாழ்றதுக்காக தான்டா சம்பாதனை சொன்ன கேட்க மாட்டேங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே போக்கு மாறிடுச்சு பாரு. ஆண்டவரை தேடினாதான் ஆசீர்வாதம் அப்படின்றது இப்ப மாறி போய், ஆசீர்வதிச்சா நான் ஆண்டவரை தேடுறேங்கிறான். நல்லா வருவான் தேங்காய் மண்டைய. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோயோ, உன் குற்றமா என் குற்றமா, யாரை நான் குற்றம் சொல்ல. ஆமே, எப்படி எல்லாம் எதிர்மறையா மாறிடுச்சு பாரு, எல்லாமே போயிடுச்சு பாரு. அன்னைக்கு 9 மணிக்கு வந்து 1 மணிக்கு முடிப்பாங்க சர்வீஸ். ஆமே, அடியில எடுத்தா சாம்பார், மேல எடுத்தா ரசம், ரேஷன் அரிசியா நல்ல அரிசியானே தெரியாது. ஐஏஎஸ் கலெக்டர் இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்டான். இன்னைக்கு வாட்ச்மேனே சர்ச்சில் சாப்பிட மாட்டான். நான் பிரியாணி சாப்பிட போறேன் பாஸ்டர்ன்றான். புரியல நான் பேசுறது, உங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் மகாபாரதத்துல இருந்து தானே இப்ப பேசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படி மாறிடுச்சு பாரு. எங்கேயோ தடம் புரண்டுட்டோம் நம்ம. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு. இப்ப சங்கீதக்காரன் சொல்றான், நீங்க கொடுத்த பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம், என்ன செல்வ சீமானா வச்ச தேசம், அப்ப எல்லாம் சுமந்துட்டு வந்தீங்களே, இப்ப பாருங்க அனாதை மாதிரி நிக்கிறேன், வீட்டை இழந்து, வாசலை இழந்து, குடும்பத்தை இழந்து, உறவை இழந்து, என்னை திருப்பி கொள்ளும் ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. மனுஷனை நம்பி, அதிகாரத்தை நம்பி, ஆளுகையை நம்பி, பணத்தை நம்பி, வேலையை நம்பி, உறவை நம்பி செத்து சுண்ணாம்பா மாறி போனதுதான் மிச்சம். உங்களை பார்க்காம, உங்களை தேடாம, உங்களை ஆராதிக்காம, ஏதோ என் ஞானத்துல, என் புத்தியில தாறுமாறா போயிட்டேன். இன்னைக்கு ஒரு இருள் அகப்பட்டு இருக்கிறேன். வெளிச்சத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால உங்க முகத்தை மேல பிரகாசிப்பிக்க பண்ணி என்னை மீண்டுமாய் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கய்யா. அல்லேலூயா. கடைசியா சொல்றான், என்னை ரட்சிப்புனா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஏதோ சர்ச்சுக்கு வந்து முழுகி ஞானஸ்தானம் எடுத்தோம், கம்யூனியன் எடுத்தோம், லபன்னு கையை தட்டி அந்நிய பாஷை பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கவனி. ரட்சிப்புக்கு 2 பங்கு இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லு. ரட்சிப்புக்கு சொல்லு. ரட்சிப்புக்கு 2 பங்கு இருக்கு, 2 சைடு இருக்கு. ஆமா, ஒண்ணு பரிசுத்த சைடு, 2வது உலக பிரகாரம். எல்லாம் என்ன பாருங்க பாப்பா, நான் சொல்லி முடிச்சிடறேன். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே நம்முடைய ஜென்ம சுவாப பாவங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள், ஆதாம் ஏவாள்ல இருந்து, தேவனுடைய சாபத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்மை முற்றிலும் விடுதலையாக்கிற்று.
ஆமென். ஆமா, ரட்சிப்புல 5 காரியம் இருக்கு. 1 விடுதலை. என்னது? சத்தமா சொல்லுங்க. விடுதலை. 2 சுகவாழ்வு. என்னது? 3 ஆசீர்வாதம். 4 பாதுகாப்பு. 5 வெற்றியுள்ள வாழ்க்கை. 1 என்னது? நீங்களே சொல்லிடுங்க. சொல்லுங்க என்னை பார்த்து. 1 என்னது? விடுதலை. 2 சுகவாழ்வு. 3 ஆசீர்வாதம். 4 பாதுகாப்பு. 5 வெற்றியுள்ள வாழ்க்கை. எல்லாம் கவனிங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னாலே அவன் வாழ்க்கையில எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் முற்றிலும் விடுதலை ஆக்குகிறான். இததான் சொல்றான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது. ஆமா, அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்னை பிடுங்கி கொண்டு வந்து பரிசுத்த சந்ததிக்குள்ள பரிசுத்த வித்தாய் மாற்றி என்னை வேறொரு கோணத்துல கொண்டு வருகிறார். நான் காட்டொலிவ மரம் தான், என்னை வெட்டி எடுத்து நல்ல ஒலிவ மரமாகி அவரோட என்ன செஞ்சார்? இணைச்சிடுறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனி, விடுதலை ஆயிட்டனாலே அடுத்தது என் சுக வாழ்வு தொடரணும். என்ன தொடரணும்? எப்ப பார்த்தாலும் மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு இருக்கக்கூடாது. என் சுக வாழ்வு தொடரும். 3வது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு கடன்காரனா இருந்தேன், இன்னைக்கு கடன் கொடுக்க செஞ்சார். அன்னைக்கு வாடகை வீட்டுல இருந்த கர்த்தர் சொந்த வீட்டை தர ஆரம்பித்தார். அன்னைக்கு வாகனம் இல்லாம இருந்த கர்த்தர் வாகனத்தை தந்தார். அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட கை கட்டிட்டு வேலை செஞ்ச இன்னைக்கு 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய எஜமானனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ப்ராசஸ் அது எல்லா இடத்துலயும் இருந்து மாறணும். மாறிட்டே போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. மாறணும். மாறினாதான் என் ரட்சிப்புக்கு அர்த்தம். ஆமென். ஆமா, அந்த சுக வாழ்வு ஆசீர்வாதம் வர வர என் ஆசீர்வாதம் பொத்த பையில போடுற மாதிரி இருக்க கூடாது. எனக்கும் என் சந்ததிக்கு பிரயோஜனமா இருக்கணும். எனக்கும் என் சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். கர்த்தர் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அடுத்தது 5வது, நான் செய்யறதெல்லாம் வெற்றி உள்ளதா மாறும். நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். 4 பேருக்கு சுவிசேஷம் சொன்னா ரட்சிக்கப்படுவான். நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிலைவரப்படும். என் குடும்பம் கட்டப்படும். என் பிள்ளைங்க மாறுவாங்க. என் சரித்திரம் வேறொரு காரியத்துக்கு நேராக கர்த்தர் திருப்புவார். ஆமென். ஆமா, இது ஒரு பக்கம் உலக பிரகாரமான வாழ்க்கை. அடுத்த பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, எல்லாம் கவனிங்க பார்ப்போம், என் ஜென்ம சுவாபத்தினுடைய கிரியைகள் என்னிலே செயல்படக்கூடாது. கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் வெளிப்படணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்ன வெளிப்படணும்? சீக்கிரமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் குணாதிசயம் வெளிப்படணும். 2வது கவனிங்க பார்ப்போம், என் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையா மாறணும். முன்னாடி சாபமா இருந்தேன், ஆனா இப்ப நான் ஆசீர்வாத வாய்க்காலா மாறணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது, என் கேரக்டர் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். நான் பேசுற பேச்சு, என் நடக்க, என் செய்கைகள் எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கனி நிறைந்ததா மாறும் போதுதான் என்னால சபை பெருகும். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண மாதிரி மாற ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தமே என்னுடைய உயிர் மூச்சா இருக்கணும். நான் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியா மாறணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கை, அது பொருளாதார வாழ்க்கை. இது 2ம் எசைஞ்சு போனாதான் என் ரட்சிப்பு ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, கிரேக் வேர்டு சொட்டீரியான் பேர். கிரீக்ல ரட்சிப்புனா சொட்டீரியான் பேர். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான். பரிசுத்தத்திலையும் சரி, உலக பிரகாரமாகவும் சரி, கர்த்தர் என்னை எல்லா விதத்திலையும் உயர்த்தணும். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, அன்னைக்கு எப்படி தெரியுமான்னா, சர்ச்சைக்கு போனாயா அப்படியே மாறிட்டான். ரட்சிப்பினுடைய பிரதிபலிப்பு. ஐயோ, அந்த அக்கா எப்படி தெரியுமா பேசும், சர்ச்சைக்கு போயிடுச்சு, அப்படியே மாறிட்டான். ரட்சிப்பினுடைய பிரதிபலிப்பு. ஒரு காலத்துல கடன்காரனா இருந்தான், இன்னைக்கு பாரு அவன் எப்படி இருக்கிறான். இயேசுவை தேடினாயா, கடவுள் அவனை ஆசீர்வதிச்சுட்டான். இப்ப நான் பேசுறது புரியுதா? ரட்சிப்பின் பிரதிபலிப்பு இதுலதான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் கேரக்டர் சரி, என் பொருளாதாரமும் சரி, என்னை ரட்சிக்கப்படணும். கர்த்தர் என்னை மாத்தணும்னா, என்னை ரட்சிக்கணும்னா, என்னை ரட்சிக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். நான் சொல்றது புரிஞ்சுதா? சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், என்னை திருப்பிக் கொள்ளுங்கயா, உங்க முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுங்கயா, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. எனக்கு இந்த நிலைமை பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, இந்த அலங்கோலம், இந்த அவமானம், இந்த நிந்தை, இந்த போராட்டம், இந்த நெருக்கம், இந்த அவமானமான சூழ்நிலைகள் எனக்கு எதுவுமே பிடிக்கல, என்னை திருப்பி கொள்ளும் என்று ஆண்டவரை சொல்லுகிறான். ஆமென். ஆமா, முதல் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 80வது சங்கீதம் முதல் வசனத்தை. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, எல்லாம் கவனிங்க பார்ப்போம். பைபிள்லயே முதல் இடத்துல இந்த இடத்துலதான் வருது. ஓல்ட் டெஸ்ட்மென்ட்லயே முதல் இடத்துல இந்த இடத்துலதான் வருது. இஸ்ரவேலின் மேய்ப்பர், கர்த்தர் மேய்ப்பன் வருது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு வருது. ஆனா இஸ்ரவேலின் மேய்ப்பர் அப்படிங்கிற வார்த்தை முதல் டைம் பைபிள்லயே இங்கதான் வருது. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இந்த வசனம் சொல்றான் சங்கீதக்காரன், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்தினவரே. யோசேப்பு என்னைக்கு ஆட்டு மந்தையா இருந்தான்? எல்லாம் நினைப்ப, யோசேப்பு என்னைக்கு ஆட்டு மந்தையா இருந்தான்? சின்ன வயசுலயே அம்மாவை இழந்தான். சின்ன வயசுலயே அண்ணன்களால குழியில தூக்கி போடப்பட்டான்.
சின்ன வயசுலயே 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். சின்ன வயசுலயே நிர்வாணமா மாத்தப்பட்டான். சின்ன வயசுலயே ஆடு மாடுகளை விற்பதை போல மனிதர்களை விற்கக்கூடிய சந்தையில வச்சு விற்கப்பட்டான். சின்ன வயசுலயே போத்திபார் வீட்டுல அடிமையா இருக்க ஆரம்பித்தான். அவன் என்னைக்கு மந்தையா மாறினா? மாறலையே. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், நாங்கெல்லாம் யோசேப்ப சொப்பனக்காரனா பார்த்தோம், குழியில தூக்கி போடுறவனா பார்த்தோம், நிர்வாணமா பார்த்தோம், 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டவனா பார்த்தோம். ஆனா உங்க பார்வை யோசேப்ப ஆட்டு மந்தையை போல எகிப்து தேசம் மட்டும் இல்ல, முழு உலகத்திற்கும் போஷிக்கக்கூடிய ரட்சகனாய் பார்த்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சைனாக்காரன் எல்லாம் என்ன பாருங்க, ஒரு ஆப்பிள கட் பண்ணி, சைனாக்காரன் ஒரு ஆப்பிள கட் பண்ணி அந்த ஆப்பிள்குள்ள இருக்கிற ஒரு விதை எடுத்து அந்த விதையில எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு பார்ப்பானா. டூப்ளிகேட்டை உண்டாக்குறவனுக்கே அவ்வளவு தரிசனம். நான் பேசுறது புரிஞ்சுதா இல்லையா? டூப்ளிகேட்டை உண்டாக்குறவனுக்கே அவ்வளவு தரிசனம். ஒரு ஆப்பிள கட் பண்ணி அந்த ஆப்பிள்குள்ள இருக்கிற ஒரு விதையை எடுத்து அந்த விதையில எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு பார்ப்பானா. டூப்ளிகேட்டை உண்டாக்குறவனுக்கே அவ்வளவு தரிசனம் இருக்கும்போது உன்னை என்னை படைத்தவருக்கு நம்ம குறித்த எவ்வளவு பெரிய தரிசனம் இருக்கும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? நான் என்ன பார்த்த பார்வை வேற, நீங்க என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் வேற. நான் என் வழியின்படி நடந்து தோற்று போயிட்டேன். ஆனா இனிமேல் உங்க சித்தத்தின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மாற்றி வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆமென். நம்ம எல்லாம் தாவீது ஆடு மேய்க்கிறவனா பார்த்தோம். அவங்க அப்ப அவன் ராஜா ஆகுவதற்கு தகுதி இல்லாதவனா பார்த்தான். ஆனா ஆண்டவர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் பார்த்தா. தானியேலை எல்லாரும் சிங்க கேபில போட்டா செத்துருவான்னு பார்த்தா. ஆனா தானியேல் சிங்க கேபியை மேற்கொண்டு வெளியே வருவான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போட்டா செத்துருவான்னு நினைச்சா. ஆனா சூளையை ஜெயிக்க கூடியவன் தெரியாது. உன்னை குறித்து என்னை குறித்து கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. உன் ஜெபம் பெருசா மாறிட்டமே, உன் ஆராதனை பெருசா மாறிட்டமே, நீ ஆண்டவரோட ஐக்கியப்பட. தேவன் நம்ம அப்பா அம்மா ஒண்ணு சேரத்துக்கு முன்னாடி, உலகம் உண்டாவதற்கு முன்னாடி, உலக தோற்றத்திற்கு முன்னாடி நம்மை குறித்த ஒரு திட்டத்தை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறணும்னா அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே யோசேப்பு அப்படி பார்த்தீங்கல்ல, என்னையும் பாருங்கப்பா. ஒருவேளை பிள்ளைகளை படிக்க வைக்க வக்கு இல்லாம இருக்கலாம், காப்பாற்ற வழி இல்லாம இருக்கலாம், புருஷன் இல்லாம இருக்கலாம், அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், வாழ வழி இல்லாம இருக்கலாம், அன்றாட கூலியா இருக்கலாம். ஆனா நீ பைபிளை திறந்து வச்சுட்டு உன் பிள்ளைய ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு வந்து, ஆண்டவரே எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, நீ சொல்ல ஆரம்பித்துப்பா. உன் பிள்ளையினுடைய நிலைமையை கத்த தலைக்கீழாய் மாற்றுவார். சத்தம் ஆமென் சொல்லு பார்ப்போம். சத்தம் ஆமென் சொல்லு பார்ப்போம். ஆண்டவரை மாதிரி நல்ல தெய்வம் அந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. ஆமென். நான் வருஷம் ஒரு யூத் மீட்டிங் நடத்துவேன் பாருங்க. அந்த யூத் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறேன். 3வது நாள் எனக்கு 70,000 ரூபாய் தேவை. அது அந்த 2.25 லட்சம் கிட்ட கட்டணும். 70,000 ரூபாய் எனக்கு தேவை. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. யூத் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஆராதனை நடந்துட்டு இருக்கு, நான் பின்னாடி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு சிஸ்டர், அந்த அம்மாவுக்கு 4 பொண்ணுங்க, ஒரு பையன், விதவை, புருஷன் செத்துட்டான். அந்த அம்மா வேகமாக வந்து, பாஸ்டர் இந்தாங்க பாஸ்டர், இது என்னோட ஏடிஎம் கார்டு, இது என்னோட பின் நம்பர், இதில் இருக்கிற காசு நீங்கள் எடுத்துக்கோங்க பாஸ்டர். நான் சொன்னேம்மா வேண்டாம் சிஸ்டர், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு வேறு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்கூல் மே மாதம் நடத்துகிறேன், அடுத்து வேறு ஸ்கூலுக்கு வேறு சேர்க்குறேன், நீங்கள் கொண்டு போயிடுங்க, வேணாம் கத்தர் வேறு வாசலை திறப்பார். அந்த அம்மா அழுதுட்டு சொல்லுது, 4 மணிலேருந்து தூங்கல பாஸ்டர், ஆண்டவர் என்னை தூங்க விடலை, இதை காசு கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், தயவு செஞ்சு வாங்கிக்கங்க, இந்த காசு என்கிட்ட வேணாம், என் குடும்பத்தை நடத்த ஆண்டவனால முடியும் அப்படின்ட்டு அந்த கார்டை கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் காசு தான் அந்த கார்டில் இருந்தது. இருக்கிற மொத்த காசு நீங்கள் எடுத்துட்டு எனக்கு கார்டு யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்து கொடுத்துருங்க அப்படின்னா முடிச்சுட்டு போனாங்க. 3 மாதம் தான் ஆச்சு. கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். போய் மே மாதம் முடிச்சுட்டு போனாங்க. ஜூலை மாதத்தில் 19,500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்க்ரிமெண்ட் வந்து அடுத்த நாள் 2026 தான் உங்களுக்கு ப்ரொமோஷனா. ஆனால் 2019 உங்களுக்கு கத்த ப்ரொமோஷனை கொடுக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு பாருங்க ஹை பொசிஷன்ல இருக்கிறாங்க. அன்னைக்கு ஃபோன் பண்ணி, முந்தநேத்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மக டாக்டரா படிக்கிறா பாஸ்டர், இவங்க அப்பா இருந்தா கூட அப்படி படிச்சிருக்க மாட்டார் பாஸ்டர். ஆண்டவர் எனக்கு வந்தா, அவ டாக்டரா படிக்கிறா, 2வது புள்ள +2 படிக்கிறான், 3வது பையன் படிக்கிறான், அவ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பாஸ்டர், பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நான் நினைச்சே பார்க்கல பாஸ்டர். ஆண்டவர் என் பட்சத்துல வந்தா. எல்லாம் இணைப்பார். ஆண்டவரை மட்டும் ஒருத்தன் புரிஞ்சிட்டா, நீ தான் ஆண்டவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கிற. அவர் நல்ல தெய்வம் தெரியுமா? அவர்கிட்ட உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருக்கியா? இன்னைக்கு பாருங்க, அந்த அம்மா பெரிய ஹை பொசிஷன்ல இருக்கு. ஒரு காலத்துல விதவை அப்படின்னு அந்த அம்மாவை தப்பா பேசினவெல்லாம்
இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு முன்னாடி கீழே உட்காந்துக்கிறான். இன்னைக்கு அந்த அம்மாவை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். 2026 வர வேண்டிய ப்ரமோஷன் 2019 வர ஆரம்பித்தது. என் ஆண்டவனால வெண்கல கதவுகளை உடைக்க முடியும், இரும்பு தாழ்பால்களை முறிக்க முடியும், கோணலானவர்களை செவ்வையாக்க முடியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏன் உன் பிள்ளைங்க மாறல? நீ ஆண்டவரை நம்பல. தேவ தரிசனத்துக்கு உன் பிள்ளைய ஒப்பு கொடுத்தியா? உன் புருஷனை ஒப்பு கொடுத்தியா? உன் மனைவியை ஒப்பு கொடுத்தியா? உன் சுயபலத்தை நம்பி தானே போற. புது வருஷத்துக்குள்ள போக போறோம். பழைய நிலைமையில நம்ம இருக்க கூடாது. இந்த சர்ச்சுக்கு வரவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் காரை தரணும். என்ன கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி உட்காந்துக்கிற? அல்லேலூயா சொல்லி பாப்போம். நல்ல வேலையை தரணும். ஒருத்தனும் கடன்காரனா இருக்க கூடாது. இந்த சர்ச்சில் இருந்து ஐஏஎஸ் கலெக்டர் எழும்பணும். ஐயோ, கைய தட்டி இருப்பேன்னு நினைச்சேன். உனக்கு நான் பிரசங்கியரா வந்தம்ப. சத்தமா ஆமென் சொல்லு. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டை பாடிக்கணும், எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துக்கணும், எப்ப பார்த்தாலும் பிரசங்கத்தை குறை சொல்லிங்க. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது பார். இயேசுவின் ரத்தம் எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் மாறுறது கிடையாது. என்ன பொழப்புன்னு எனக்கும் தெரியல. ஐயோ, நான் பொதுவா பேசுறேன். சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு புது வருஷத்துல கர்த்தர் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை தரணும். நம்ம பிள்ளைகளை ஒளிவ மர கன்றா மாற்றணும். நம்ம பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல வரணும். கர்த்தர் உயர்த்துவார். எவனையும் பிரகாசிப்பிக்க பண்ண அவராலே கூடும், எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே கூடும். அப்பேற்பட்ட ஆண்டவரை வச்சுக்கின்னு 10வது வந்தோடனே இவருக்கு பெரிய அமிதாப் பச்சன் நினைப்பு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு போயிருது. சோத்திரம் ஆண்டவரே, என்ன ஒரு மாதிரியை பார்க்குற ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். உங்க அப்பா கையை போய் என்னைக்காச்சும் தொட்டு பார்த்துருக்கியா? உங்க அம்மா கையை போய் தொட்டு பார்த்துருக்கியா? போய் பார். நீ போட்டுங்கிற இன்னர் வியர்ல இருந்து அந்த அப்பா அம்மாவோட கண்ணீரியா. இந்த அம்மாவுக்கு 10வது வந்தோடனே ஐஸ்வர்யா ராய்க்கு அக்கா நினைப்பு. முகத்தை கண்ணாடியில பார்த்திருக்கியா? சோத்திர ஆண்டவரே. ஹே, சும்மா லவ் கிவ்னு கண்டதை நாய்ங்க மாதிரி சுத்திக்கின்னு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பாரு. 10 பேர் கெட்டவன் பேர் வந்தானா 8 பேர் கிறிஸ்தவன் பேர் ஆகுது. வலிக்குது. அதனால தான் பேசுறேன். படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறது கிடையாது. சுத்த வேண்டியது, பொறுக்க வேண்டியது, அப்பா அம்மா இதுக்கு ஜால்ரா தட்ட வேண்டியது. மாறணும். தப்பா ரைட்டா நான் பேசுறது? தப்பா ரைட்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. மாறணையா. நம்ம சந்ததி தேசத்தை ஆளணையா. இந்த இடத்துல இருந்து 4 பேர் வந்தா, இந்த இடத்துல இருந்து 4 ரயில்வே ஆபீசர் எழுமனா, இந்த இடத்துல இருந்து 4 கலெக்டர் எழுமனா, இந்த இடத்துல இருந்து 4 ஐஏஎஸ் எழுமனா, ஆண்டவருடைய நாம எவ்வளவு மகிமைப்படும். உன் பாஸ்டருக்கு எவ்வளவு கனம் உண்டாகும். உன்னை படைத்த தெய்வத்துக்கு எவ்வளவு மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. மாறு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, நீங்க யோசேப்ப மந்தையை போல பார்த்தீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தையும் அப்படி பாருங்கப்பா, என் புருஷனையும் அப்படி பாருங்கப்பா, என் பிள்ளைகளை அப்படி பாருங்கப்பா, என் எதிர்காலத்தை அப்படி பாருங்கப்பா. 10 பேர்ல ஒன்னா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஐ மஸ்ட் பி a unique in your presence, oh master. உங்க சமூகத்துல நான் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும் ஆண்டவரே. வேறு பிரிக்கப்பட்ட ஆளா இருக்கணும் ஆண்டவரே. என்னை கொண்டு நீங்க காரியத்தை மாத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லு, யோசேப்பை மந்தையை போல பார்த்தவர். ஆமென். தப்பா ரைட்டா? எல்லாம் சகோதரிலாம் கவனிங்க பார்ப்போம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உங்களால மட்டும்தான் குடும்பத்தை கட்ட முடியும். பொறுப்பு உங்ககிட்ட தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லு பார்ப்போம். உன் ஜெபம் வல்லமையுடையது, உன் ஜெபம் மகிமையானது, உன் ஜெபம் அற்புதத்தை நடப்பிக்க கூடியது. ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணு, பரிசுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணு, ஆண்டவரை தேடுவதை இன்க்ரீஸ் பண்ணு, ஆண்டவருக்காக சேவை செய்வதை உயர்த்து. பழைய மாதிரி இருக்காத. ஆண்டவரை பார்த்து சொல்லு, என்னை திருப்பி கொள்ளுங்கப்பா, உங்க முகத்தை என் மேல பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, எனக்கு வேற ஒரு நிலைமைக்கு கொண்டு போங்க ஆண்டவரே, என்னை மாத்துங்க ஆண்டவரே. சொல்ல ஆரம்பித்து பார், கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். கையை தட்டி ஆமென் சொல்லு பாப்போம். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தம்பி நான் நடத்துற யூத் மீட்டிங்ல எப்பவுமே பேடு வாசிப்பான். ஜான் ஜெபராஜுக்கு முதல் வாஸ்தவனே அவன் தான். ஜான் ஜெபராஜ் வளர்ந்தோடனே அவனை கழட்டி விட்டாப்புல பாருங்க. நல்ல பேடு வாசிப்பான், நல்ல பையன் பாருங்க. 19, 18 நினைக்கிறேன், 18 கடைசியில்
லண்டனுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தான். பொண்ணை கல்யாணம் பண்ணோடனே அந்த பொண்ணுக்கு கம்பெனியில் வேலை கிடச்சிது. இங்கே மெட்ராஸில் தான் இருந்தான். கம்பெனியில் வேலை கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு பயங்கர எக்ஸலண்ட்டாக, பயங்கரமான ஞானமாக. பாருங்கள், அந்த கம்பெனி ஓனர் யூஎஸ்ஏல இருக்கிற அவன் சொன்னானா, அந்த பொண்ணை எனக்கு நீங்கள் அனுப்பு, யூஎஸ்ஏக்கு அனுப்பு, லண்டனுக்கு அனுப்பு, நான் தர வேண்டிய காசு எல்லாத்தையும் நான் தந்துடுறேன் அப்படின்னு நிற்கிறான். சொல்லிக்கிறான், சீனியர்லாம் இருக்கும்போது இவளை அனுப்பிட்டா கம்பெனியில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். நான் டைரெக்டாக அவளையே கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ண வச்சு ரிசைன் பண்ண வச்சுட்டு நான் தனியாக கூப்பிட்டு பண்ணிட்டுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், உங்ககிட்ட திறமையும் தாளந்து இருந்தால் நீ எவங்கிட்டையும் பிச்சை எடுக்க வேணாம். உன்னை உயர்த்துவதற்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பா. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்க, கம்பெனியே அவளை அனுப்ப ஆரம்பிச்சது. அவள் சொல்லிக்கிறா, என் புருஷன் வேலை வெட்டி இல்லாமல் கிடக்கிறான், வல்லமை. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அதனால் அவரும் லண்டனுக்கு வரணும். இப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆச்சு. 2 பேருக்கும் வீசாவும் வீடும் தங்கத்துக்கு தந்தா நான் வரேன்னு இருக்கிறா. உங்ககிட்ட திறமை இருந்தால் நீ அடித்து பேசலாம். நம்ம தான் இதே தான். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அல்லேலூயா. பாருங்க, அவன் கம்பெனிக்காரன் 1 வருஷத்துக்கு வீடை கொடுத்து, பெரிய பங்களா வீட்டை கொடுத்து, காரை கொடுத்து, 1 வருஷத்துக்கு வேண்டிய வீட்டுக்கு வேண்டிய ப்ரொவிஷன்லாம் கொடுத்து, நீ வேலைக்கு வேணும் 2 பேருக்கு வீசா ரெடி பண்ணி கொடுத்துருக்குறான். 18 போனால், 19 போனால், 20 ஹோம் ஃபார் ஒர்க்கு. பாருங்கள், வீட்டிலே இருக்க ஆரம்பித்தான். இவன் ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்குறான். 45 நாள் அந்த ப்ராஜெக்ட் வேலைக்கு போனான். இவங்கிட்ட அந்த கம்பெனி ஓனர் வந்து இவனுக்கு வேலை கொடுத்துட்டான். இவன் வேற ஒரு கம்பெனியில் இருக்கிறான், அவன் வேற ஒரு கம்பெனியில் இருக்கிறான். பாருங்கள், இவனுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே 45 நாள் செய்ய வேண்டிய வேலையை 15 நாளில் எக்ஸலண்ட்டாக செஞ்சு முடிச்சானா. கையை தட்டி ஆமேன்னு சொல்லு பார்ப்போம். ஆமே. முடிச்ச உடனே பாருங்க, லண்டன்ல ஒரு பெரிய பேலஸ் வாங்கிட்டான். கை தட்டி ஆமேன்னு சொல்லு. நமக்கு சொந்த ஊர்லயே டப்பா டான்ஸ் ஆடுது. ஆமே. ஆடி கார், டாப் எண்ட் கார் வாங்கியிருக்கிறான். இப்போ வந்த லேட்டஸ்ட் மாடல் ஆடி டாப் எண்ட் வாங்கியிருக்கிறான். பெரிய பங்களா லண்டனில் வாங்கிட்டு மே மாதம் சென்னைக்கு வந்தான். திருவள்ளூர் சொந்த ஊர். சென்னைக்கு வர ஆரம்பித்தான். சென்னைக்கு வந்த உடனே பாருங்க, கீபோர்டு வாசித்தவனும் இவன் பேடு வாசித்தவன், கீபோர்டு வாசித்தவன் கன்னியாகுமரிக்கு நான் கன்வென்ஷன் மீட்டிங்காக கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். இவன் லண்டன்லேருந்து வந்தவனே அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான். டே, எங்கடா இருக்கிற? ஜேம்ஸ் அண்ணன் கன்வென்ஷனில் 3 நாள் பேசுகிறாரா? நான் தான் கீபோர்டு வாசிக்க வந்திருக்கிறேன். ஐயோ, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுட்டு காரை எடுத்துக்கின்னு நேராக கன்னியாகுமரிக்கு வந்துட்டான். பழைய பேடு, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாசித்த பேடு எல்லாத்தையும் வாரி பொறுக்கி பேக்கில் போட்டுக்கின்னு வந்துட்டான். வந்துட்டு எங்கள் கூட வந்து தங்கி 3 நாள் வாசிக்கிறான். எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். வாட்ச்மேன் வேலை கட்சா கூட சர்ச்சுக்கு வர மாட்டான்யா.
பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். 8வது வசனத்தில் வாசிமா, அதே அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, நீர் எகிப்திலிருந்து, நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். எல்லாம் அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்ததான். அது நிழலால், எல்லாம் கவனி, ஒரு மரத்தினுடைய நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுரு, லீபனோனின் கேதுரு மரங்களும் மூடப்பட்டது. வசி, அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாக விட்டது. நல்ல புது பைபிள் எழுத பழகுது. பரவாயில்ல, படி படி, பரவாயில்ல படி. எல்லாம் கவனிக்க, இப்பதான் சொல்ல இருமா, ஒரு நிமிஷம் சொல்லுமா வாசி. எல்லாம் கவனிக்க பார்ப்போம். ஆண்டவர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்தாராம். அது வேரூன்ற ஆரம்பித்ததாம், வளர ஆரம்பித்ததாம், மலைகளை மூடினதாம், லீபனோனின் வனங்கள் கேதுரு மரங்களை மூடினதாம், ஆறுகளை மூடினதாம், நதிகளை மூடினதாம். அவ்வளோ மகிமையா இருந்தது. எல்லா விதத்திலும் பேரும் புகழமா இருந்தது. இப்பொழுதோ இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்கள்? எல்லாம் கவனிங்களே, நல்ல அற்புதமான வார்த்தை. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும், வழி போக்க வேலை வெட்டி இல்லாத பையன் கை நீட்டி பறிக்கத்தக்க விதத்துல அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி? காட்டு பன்றி அதை என்னவா, என்ன கொடுமடா சாமி. மலைகளை மூடினதையா, ஆறுகளை மூடினதையா, லீபனோனி வனங்களை மூடினது. ஆனா இப்ப வழிப்போக்க கை நீட்டி பறிக்கிறான். காட்டு பன்றி அதை உழுது போட்டு வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். நல்லாதான் வச்சாரு இங்கிலாந்து தேசத்தையும். இன்னைக்கு இப்ப காட்டு பன்றி உள்ள, காட்டு மிருகங்கள் உள்ள அடைப்பை ஏன் தகர்த்து போட்டே? அப்படியே நம்மளே திரும்பி பார்ப்போமே. நம்ம கூட ஒரு காலத்துல நல்லா இருந்தோம்ல, நம்ம ஜெபம் எவ்வளவு நல்லா இருந்தது இல்ல, நம்ம ஆராதனை எவ்வளவு நல்லா இருந்தது இல்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தல்ல. ஆனா இன்னைக்கு பாரு, ஆண்டவரே அடைப்பை தகர்த்து போட்டுட்டாரா. இன்னைக்கு வழிபோக்க கை நீட்டி பறிக்கிறான். கண்டவெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள வரான். இத்து போன விளங்காத பையெல்லாம் இன்னைக்கு சர்ச்சில் வந்து பாஸ்டர் அடிக்கிறான். சகோதரிமார்களை நிர்வாணமா மாத்துறான். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவனை உடைக்கிறான். பைபிளை போட்டு எரிக்கிறான். அடைப்பு தகர்க்கப்பட்டாயிற்று. வழிபோக்கன் கையை நீட்ட ஆரம்பிச்சுட்டான். காட்டு பன்றிகள் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. காட்டு மிருகங்கள் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. இப்பதான் சொல்றான், ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலப்பா, என்னை திருப்பிக் கொள்ளும், உங்க முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்க, நம்மள கூட தெருநாயெல்லாம் குலைக்கும், கண்டவெல்லாம் பேசுவான். எச்சபிடிக்கு அலையிற பையன்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து பாஸ்டர் உதைக்கிறான். எச்ச சாராயத்துக்கு காத்திருக்கிற பையன்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து ஃபுல் பீட்டை நொறுக்கிறான், சபையை உடைக்கிறான். தகர்க்கப்பட்டுடுச்சு அடைப்பு. எல்லாரும் கை நீட்டி பறிக்கிறானே. ஒரு அவமானம் சபையை மூடுது, ஒரு நிந்தை தேசத்தை மூடுது, ஒரு அலங்கோலமான வாழ்க்கை கிறிஸ்துவத்தை அப்படியே அபகரிச்சிட்டு வருது. ஆண்டவரை பார்த்து சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொள்ளும், நீர் எல்லா யுத்தத்திற்கும் போதுமானவர் ஆண்டவரே, சகல அதிகாரமும் உடையவர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் காண்கிறவர் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம் ஆண்டவரே. நீர் எங்களை திருப்பிட்டா ஒரு பையன் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளாக பாய்வோம், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம், என் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம ஜெபம் இப்படி மாறட்டுமே. இருக்கிற கொஞ்ச நாள்ல நல்ல உபவாசம் பண்ணு, ஆண்டவர் சமூகத்துல போ, விழுந்து கடை, புருஷனை எரிஞ்சு விடாத, மனைவி எரிஞ்சு விடாத, பிள்ளைகளை கண்டமேனிக்கு திட்டாத, தேவ சமூகத்துல போ, தேவ சன்னிதானத்துல போ. சேனைகளின் கர்த்தருடைய பராக்கிரமத்தின் கரம் உன் குடும்பத்தின் மேல அமரட்டும், உன் வாழ்க்கையின் மேல அமரட்டும், நம்ம கையின் பிரயாசத்தின் மேல அமரட்டும், நம்ம சபையில் அமரட்டும். கர்த்தர் கட்ட ஆரம்பிச்சிட்டா, கர்த்தர் கட்ட ஆரம்பிச்சிட்டா, கர்த்தர் எழும்ப ஆரம்பிச்சிட்டா, கர்த்தர் காரியத்தை மாற்ற ஆரம்பிச்சிட்டா, எவனாலும் எதிர்க்க முடியா. ஆமென். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் யுத்தத்திலே வல்லவர், பராக்கிரமம் உள்ள ஆண்டவர். அவர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா. நான் பேசுறது புரிஞ்சுதா? சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமே. என் சபையிலிருந்து ஒரு கூட்டம் எழும்பணும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னால தேசம் மாறணும் ஆண்டவரே, என்னால என் சமுதாயம் மாறணும் ஆண்டவரே. 10 பேரா இருந்தாலும் மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. தாவீது ஒருத்தனா இருந்தாலும் இருதயத்திற்கு ஏற்றவனா இருந்தானே, அதே மாதிரி கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. அப்படி செய்கிற பட்சத்தில் கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன். காஞ்சிபுரத்தில் நேசையின் பாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். பாஸ்டருக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். எல்லா பீச் மீட்டிங்லையும் அவர் இருப்பார். எல்லா பெரிய பெரிய மீட்டிங்கில் ஹைட்டாக இருப்பார். ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாக போட்டுட்டு இருப்பார். கவனிங்க பார்ப்போம். அவர் காஞ்சிபுரம் முழுக்க போயிருக்கிறார். அவர் அடித்தவன் ஒருத்தம் கூட உயிரோடு இருந்தது கிடையாது. காஞ்சிபுரம் அவர் சுத்தாத தெருவு கிடையாது. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நியூ இயர் ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாரும் போட்டு ஊர்வலமாக காஞ்சிபுரம் தெரு தெருவாக சுற்றி இருக்கிறார். அப்பேற்பட்டவர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சின்ன காரியம் இவருக்கு நடக்கணும். அந்த காரியத்துக்காக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. பாருங்கள், அவருடைய சொந்தக்காரர் எல்லாரும் வந்துட்டாங்க. அவரை பைக்கில் உட்கார வச்சு, ஆக்டிவாக தான், ஒயிட் வண்டி, வெள்ளை கலர், அதுலேயும் இயேசுவே ஜீவன் எழுதியிருப்பார். அல்லேலூயா. ஆமாம், அந்த பைக்கில் உட்கார வச்சு இவர் கூட்டிகிட்டு போகிறார். அவங்க மச்சான் பின்னாடி உட்காந்துட்டு போகிறார். பின்னாடி உட்காந்துட்டு சொல்லிட்டே போகிறார், அத்தான் சபை மாதிரி நீங்கள் கண்ட மாரிக்கு அங்கே போய் பேசாதீங்க, லபன்னு கத்தாதீங்க, அங்கே எல்லாம் படிச்சும் இருப்பான், அவர் கலெக்டரு, அதனால் நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, மொத்தத்தையும் நான் பேசிக்கிறேன், நீங்கள் அமைதியாக வாங்க, நீங்கள் அமைதியாக வாங்க, நீங்கள் அமைதியாக வாங்க, நீங்கள் அமைதியாக வாங்கன்னு இங்கேருந்து அவர் சர்ச்சிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் எப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே பேசிகிட்டே கூட்டிகிட்டு போகிறாராம். சாதாரண அவாய் செப்பல் தான் அவர் பாஸ்டர், ஜிப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் பேசிகிட்டே போனாராம். போய் வண்டியை நிறுத்தினாராம். வண்டியை நிறுத்திட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போனாராம். இப்போ கலெக்டர் உள்ளே உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் இப்படி உள்ளே போன உடனே இவர் பாஸ்டர் வரத்தை கலெக்டர் பார்த்துட்டு, காஞ்சிபுரத்தில் நடந்தது, கலெக்டர் பார்த்துட்டு நேராக கதவை திறந்து வேகமாக கலெக்டர் எந்திரிச்சு வந்து பாஸ்டருடைய காலை, அவர் நடந்து வர பாஸ்டருடைய காலை அப்படியே தொட்டு கலெக்டர் வணங்கினோடனே ஆஃபீஸில் ஒருத்தனும் உட்காரலையா. இது சொன்னார் பேர் மச்சான் பின்னாடி உட்காந்துன்னு, பார்த்து பேசுன்னு. அவருக்கு எல்லாம் ஒட்டிடுச்சான். அல்லேலூயா. கலெக்டர் வந்து பாஸ்டரோட காலை இப்படி தொட்டுட்டு நின்ன உடனே எவன் ஆபீஸ்ல உட்காருவான்? ஒரு பையன் உட்காரலையா. இவர் போய் அந்த விஐபி சேரை கொண்டு வர சொல்லி எடுத்து வந்து பாஸ்டர் நின்ன இடத்துல சேரை போட்டு உட்கார்ந்துட்டு பாஸ்டருக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறாராம் கலெக்டர். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அவர் கை கட்டி நின்னதுனால தான் கலெக்டர் ஆகியிருக்கிறாரு. நம்ம கையை விரிச்சதுனால தான். அல்லேலூயா சொல்லு பாப்பா. அல்லேலூயா. அவங்க மச்சான் அரண்டு போயிட்டாராம். பியூட்டி என்ன தெரியுமா? அவங்க மச்சான் பேச வராராம். கலெக்டர் சொன்னாராம், சார் நீங்கள் அமைதியா இருங்க, நான் பாஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன்றாராம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி நீ ஆனா நான் வரும்போது ஏதாவது நடக்காது. அட என்னைய விடு, ஏதாவது நடக்காது. உள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியாது, டேய் அது அவங்க பாஸ்டாண்டான்னு சொல்ல மாட்டான். ஐயோ, சத்தம் ஆமேன்னு சொல்லிட்டு போற. வழிபோக்க உன்னை பறிச்சின்னு போயிட்டான் பத்தியா. ஆமேன்லாம் வராது. அல்லேலூயா சொல்லு பாப்பா. மாறணும் சொல்லு. நல்ல ஆம்பிஷன் வேணும். சத்தமா நல்ல தரிசனம் வேணும், நல்ல திட்டம் வேணும். ஆமே. உட்கார வச்சு அவருக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து கடைசி வரைக்கும் 1 மணி நேரம் இருந்தாராம். கடைசி வரைக்கும் கலெக்டர் உட்காரவே இல்லையா. எதில் சைன் பண்ணமோ மொத்தத்திலேயே சைன் பண்ணிட்டு பாஸ்ட் எந்திரிச்சு வண்டி எடுக்கிற வரைக்கும் கலெக்டர் உட்காரலையா. நான் போட்டு இருக்கிறது பிஞ்சு போன செருப்பா இருக்கலாம், என் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. ஆமே ஆமே. மாறணும், திருப்பணும். சத்தமா சொல்லு. ரட்சிக்கப்படணும், முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணணும், காரியங்கள் மாறுதலாய் முடிய ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும்